தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவிற்குட்பட்ட வருசநாடு சுற்று வட்டாரத்தில் 98 மலை கிராமங்களான மேகமலை பகுதிகளில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் பல தலைமுறைகளாக வசித்து வருகின்றனர். ஆனால் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகம் என்ற பெயரில் மேகமலை விவசாயிகளை வன ஆக்கிரமிப்பாளர்கள் என்ற உச்சநீதிமன்ற உத்தரவை காட்டி அவர்களை வெளியேற்றும் நடவடிக்கையில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் ஆண்டிப்பட்டி அருகே கடமலைக்குண்டு பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இன்று தமிழ்நாடு விவசாயிகள் மற்றும் வன விவசாயிகள் சங்கம் சார்பில் மாநாடு நடைபெற்றது. இதில் திண்டுக்கல் மார்க்சிஸ்ட் எம்பி சச்சிதானந்தம், முன்னாள் எம்எல்ஏ பாலபாரதி, தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்க மாநில தலைவர் டெல்லி பாபு உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றனர். இதில் 2006ஆம் ஆண்டு வன உரிமை சட்டத்தின் கீழ் மேகமலை விவசாயிகளுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்றும், புலிகள் காப்பகம் என்ற பெயரில் மேகமலை விவசாயிகளை வன ஆக்கிரமிப்பாளர்கள் என்ற உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக தமிழக அரசு சீராய்வு மனு செய்ய வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் மாநில தலைவர் டெல்லிபாபு கூறுகையில், 3 தலைமுறைகளாக விவசாயம் செய்து வசித்து வரும் மேகமலை விவசாயிகளை வன ஆக்கிரமிப்பாளர்கள் என்று வெளியேற்றும் நடவடிக்கையில் முதல்வர் விஜய் கவனம் செலுத்தி வாழ்வாதாரம் காத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். மேலும் உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவுக்கு எதிராக தமிழக அரசு சீராய்வு செய்ய வேண்டும் என கூறினார்.